வணக்கம். நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல டிராகன் பழத்த வச்சு அல்வா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? டிராகன் ஃப்ரூட்ல 2 டைப் இருக்கு. ஒரு டிராகன் ஃப்ரூட் ஒயிட் கலர்ல இருக்கும். இன்னொரு டிராகன் ஃப்ரூட் பிங்க் கலர்ல இருக்கும். நீங்க எந்த டிராகன் ஃப்ரூட்னாலும் எடுத்துக்கலாம். நான் இப்ப எடுத்திருக்கிறது கலரான டிராகன் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் கலர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும். இத தோல ரிமூவ் பண்ணிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத மிக்ஸில ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய ஒரு பேன்ல ஆட் பண்ணி, நெய் உருகுன பிறகு முந்திரி பருப்ப அதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணி, அது கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆன பிறகு அத தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில அந்த நெய்யிலேயே ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற டிராகன் ஃப்ரூட் ஜூஸ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாம கிண்டிட்டே வரணும். அடுத்து 1 கப் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து 1/2 கப் தண்ணியோட சேர்த்து லம்ப்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத கொதிச்சுட்டு இருக்கிற டிராகன் ஃப்ரூட்டோட சேர்த்து கலந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது அல்வா கன்சிஸ்டன்சியை சீக்கிரமே கொண்டு வந்துடும். கை விடாமல் கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அல்வா இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வா இப்போது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியாக வாயில் கரையிற மாதிரி டிராகன் அல்வா ரெடி. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.